ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LM Techs Technical and Technologies. இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்க ஹோம் டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹோம் டேப்பில் இருக்க நம்பர்ஸ் குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல், கரன்சி, பர்சன்டேஜ், ஸோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை இந்த டூல் பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸலில் நான் இப்போ என்ன கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த குரூப்பில் எனக்கு ஜென்ரல்னா ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செல்லில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது நமக்கு ஜென்ரல் கேட்டகரி தான் அக்செப்ட் ஆகும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 2 3 அந்த செல் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும், தென் ABCD அக்செப்ட் பண்ணிக்கும், ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ 30 40, ஸோ ஒரு 100 200, ஸோ இந்த மாதிரி தான் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை நான் வேறு ஏதாவது ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் குரூப்பில் இருக்க டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் அப்படின்றது இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஜென்ரலில் தான் இருக்கும். ஸோ அது நம்பர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கும், கேரக்டர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கும். தென் நம்பர்ஸ் அப்படின்ற டூலை இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டூலை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நம்பர்ஸ் அப்படின்ற ஃபார்மேட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு நம்பர்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு 2 zeros எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு நம்பரோட ஃபார்மேட். இந்த டேட்டா மட்டும் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த செல் ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி தான் டைப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த குவாலிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டூலை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இதில் இருக்க ஜீரோஸ் உங்களுக்கு வேண்டாம், இல்லை 1 டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல ஸோ இண்டென்ட் மாதிரி, அதாவது டிக்ரீஸ் டெசிமல், இன்க்ரீஸ் டெசிமல் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இன்சைட் ஏரோ மார்க் பார்த்தீங்களா, இது நமக்கு டிக்ரீஸ் பண்ணதுக்காக. ஸோ இப்போ 2லேருந்து இப்போ நான் 1 கிளிக் பண்ணேன்னா எனக்கு 1 டைம் கிளிக் பண்ணேன்னா எனக்கு 1 டெசிமல் எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. இல்லை எனக்கு டெசிமலே வேணாம்னா அதுக்கு நம்ம நம்பர் ஃபார்மேட்லேயே இருந்துட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் எனக்கு ஜீரோஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபார்மேட் அப்படிங்கிறது. இப்போ டிஃபால்ட்டாக நான் ஒரு 2 வச்சுக்கிறேன். ஸோ நம்பர்ஸ்க்கு அதுனா நமக்கு கரெக்டாக இருக்கும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரன்சி அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு 5000 அப்படின்ற ஒரு ருபீஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரு பண்ணுற நமக்கு தெரியும் ருபீஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ருபீஸ்க்கான ஃபார்மேட் வேணும் அப்படின்னா ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கரன்சி அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ கரன்சியை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு டாலர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா நம்ம ருபீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்க டூல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கரன்சி சிம்பிள் வெளியே இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ்னா டாலர், தென் யூஎஸில் யூஸ் பண்ணுறது, ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது, யூகேயில் யூஸ் பண்ணுறது, யூரோவில் யூஸ் பண்ணுறது, சைனீஸில் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ ருபீஸ் வேணும் அப்படின்னா ஸோ கரன்சியில் மோர் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸில் போயிட்டு ஸோ கரன்சியை கிளிக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ கரன்சியை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நம்மளோட இந்தியா அப்படின்னு வரும். ஸோ ருபீஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நமக்கு ருபீஸ் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸ்பானிஷில் இருக்குது, தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனீஸில் இருக்குது, ஜாப்பனீஸில் இருக்குது. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம யூஸ் தேடுறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ருபீஸ் அப்படின்றது. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ பெங்காலியில், இங்கிலீஷில், ஸோ இந்தியாவில் இதெல்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் அப்படின்னு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை தள்ளி வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். 1 கொடுத்திங்கன்னா 1 வரும். ஸோ 2 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நம்பர்ஸ்க்கு அப்ளை ஆகுது. இப்போ ஓகேன்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது ருபீஸோட ஃபார்மேட். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படின்றது. ஸோ இப்போ அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டைப் ஆஃப் டிஜிட் நம்பர் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போய் அக்கௌண்டிங் அப்படின்ற ஃபார்மேட் தரலாம். ஸோ எனக்கு அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் எனக்கு இது தந்துச்சு. ஸோ எனக்கு கமர்ஸ், டாட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எனக்கு இது அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் என்னோடய நம்பர்ஸை எனக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டாலர் வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸில் மோர் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸில் போய் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே எல்லா கண்ட்ரிஸோட ருபீஸ் சிம்பிள்ஸ் போய் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட் அப்படின்றது, ஷார்ட் டேட் அப்படின்றது. ஸோ இப்போ 1ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 1ல் என்ன டேட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டேட்டில் போயிட்டு ஷார்ட் டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் என்றைக்கு க்ரியேட் பண்ணாங்களோ அந்த டேட் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1ல் எனக்கு இந்த இயர் இருக்குது. ஸோ இதுவே இன்றைக்கி டேட் இன்றைக்கி டேட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்றைக்கி டேட் டைப் பண்ணாலும் சரி, ஈக்குவல் டு டுடே அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இன்றைக்கான டேட் என்னவோ எனக்கு அது ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டை இப்போ நான் நம்பராக மாற்றுறேன்.
ஸோ இப்போ நம்பராக மாற்றினா ஸோ எனக்கு 45164 அப்படின்ற டிஜிட்டில் எனக்கு இன்றைக்கி நாள் இருக்குது. ஸோ எக்ஸல் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து எனக்கு இன்றைக்கி இருக்க வரைக்கும் நாள் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு நம்பரை வந்து டேட்டாவும் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு டேட்டா வந்து என்ன நம்பரில் இருக்குது எக்ஸலில் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டேட்டை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டுடே அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டுடே அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸோ லாங் டேட்னு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டே, என்ன மந்த்து, என்ன இயர் அப்படிங்கிறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலாபரேட்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது ஷார்ட் ஃபார்மேட் வேணும்னா ஷார்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லாங் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் லாங் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அப்படின்ற ஃபார்மேட்டு. ஸோ டைம் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்ற ஷெடியூலில் நமக்கு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணால் நமக்கு அந்த ஃபார்மேட்டில் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்றது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 99.45 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்சன்டேஜ் மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூவை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு அதை ஆட் பண்ணி தரும். இல்லை உங்களுக்கு 0 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 0வை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்றது. ஸோ ஃப்ராக்ஷன் சேம் இன்னொரு ஃப்ளோட் வேல்யூஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். 34 அப்படின்றது. ஸோ இந்த 34 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன்னா எனக்கு .34ன்னு காமிக்காமல் ஸோ ஃப்ராக்ஷனில் எனக்கு அதோட வேல்யூ என்னவோ ஸோ 99/1/3 அப்படின்ற வேல்யூவை எனக்கு இது ஷோ பண்ணும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு ஸோ சயின்டிஃபிக்கில் நம்ம என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் குரூப்பில் இருக்கிறது. ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக நம்மளோட ஷீட்டில் ABCD அக்செப்ட் பண்ணிக்கும், 1 2 3 அக்செப்ட் பண்ணிக்கும். தென் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், தென் சயின்டிஃபிக் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் குரூப்ஸில் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.